புக் மை ஷோ ஆப்ல எப்படி வந்து மூவி டிக்கெட் வந்து புக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். புக் மை ஷோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்திருக்கும். இதில் வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து இதில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து இதில் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் வந்து கண்டினியூ வித் கூகுள் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதில் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நீங்கள் புக் மை ஷோவில் லாகின் பண்ணணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அது வந்து லாகின் வந்து ஆகிடும். இதுவே நம்பர் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வெரிஃபை வந்து காட்டும். வெரிஃபை கிளிக் பண்ணதுமே ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணியிருந்தாலும் சரி, நம்பரில் வந்து நீங்கள் லாகின் பண்ணியிருந்தாலும் சரி, இது ரெண்டுத்தில் எதில் நீங்களாலுமே லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து வரும். இதில் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த சிட்டியை வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். உங்களோட லொக்கேஷன் கீழே பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் மேனுவல்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அதை நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிட்டி நேம் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போட ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் வந்து மூவிஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து மூவிஸ் எல்லாமே வந்து வரிசையாக வந்திருக்கும். நீங்கள் வந்து எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் என்னென்ன தேட்டர் இருக்கோ அதில் என்னென்ன மூவிஸ்லாம் ஓடிட்டு இருக்குதோ அதோட லிஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் வந்திருக்கும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எந்த தேட்டரில் எந்த மூவிக்கு புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எந்த மூவியோ அந்த மூவியை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து புக் டிக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலெல்லாம் வந்து டேட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கீழே வந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு தேட்டராக வந்து இருக்கும். அந்த டைமிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து எந்த டேட் எந்த டைமிங்கில் நீங்கள் வந்து எந்த தேட்டரில் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பே ஆப்ஷன் இருக்கும். பேயை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஓகேன்னு இருக்கும். ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வந்து காட்டும் ஆட் பண்ணுறதுக்கு. அது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஸ்கிப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். இதில் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போ நீங்கள் இமெயில் கொடுத்து லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இமெயில் இங்கே வந்துடும். இதே நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக ஃபோன் நம்பர் வந்துடும். அதனால் இப்போ நீங்கள் இமெயில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் தான் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இமெயில் மட்டும் தான் இதில் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிட்டு கீழே அப்டேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இங்கே வந்து டேட்டு டைமிங்கு என்ன மூவி எந்த தேட்ரு இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு கீழே கண்டினியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருக்கும். யூபிஐ, டெபிட் கார்டு, மொபைல் வேலட்ஸ், கிஃப்ட் வவுச்சர், நெட் பேங்கிங், பே லெட்டர், ரெடீம் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருக்குது. இப்போ நீங்கள் யூபிஐயில் பே பண்ணுறீங்க அப்படின்னா பே பை யூபிஐ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து யூபிஐ ஆப்ஸோட லிஸ்ட் எல்லாமே வந்துருக்கும். அதில் வந்து எந்த யூபிஐயில் நீங்கள் பே பண்ணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் பே ஆகிடும். அதுக்கப்புறம் டிக்கெட்டும் உங்களுக்கு புக் ஆகிடும். புக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டிக்கெட் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒன்ஸ் அந்த டிக்கெட்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் தேட்டர் வந்து போகிறப்ப அந்த டிக்கெட்டை காட்டினா வந்து போதும். உங்களை வந்து தேட்டருக்குள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட டிக்கெட்டு நீங்கள் வந்து புக் மை ஷோ ஆப்லேயே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா புக் மை ஷோ ஆப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து யுவர் ஆர்டர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் புக் பண்ண அந்த மூவி டிக்கெட் அங்கே வந்திருக்கும். நீங்கள் அங்கே வந்து கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு புக் மை ஷோவில் நம்ம வந்து மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுருப்பீங்க. இல்லை எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.